ஜில்லென்று இருக்கும் காலை வேளையில் போர்வையை போர்த்தி கொண்டு தூங்கும் கோழிறக்கை மனிதன். கோழிறக்கை முடி உள்ள மனிதன். கொய்யால கோழி டேய், கோழி ரெக்கன்னா கோழி பையும் வச்சு பத்திட்டு இருக்கியாடா? இவனை ஒன்றும் இவனை அப்படியே இந்த சாக்கு பையில போட்டு, சின்னதாக தான் இருக்கா, அப்படியே கட்டின்னு போயிடலாங்க நைட்டு தூங்கும் போது. கமான் பாய், லெட்ஸ் கோ. டேம். நான் ஆக்சுவலாக அந்த மீனில் தான் சொன்னேன், ஒத்துக்கிறேன். கமான் செல்வா, உன்னை சொன்னதுக்காகவே நீ ஓடு செல்வா. எப்படி இப்படிதான் போகிற வழியெல்லாம் ஜாலியாக கலாச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருப்போம். முன்னாடி சிரிக்கிறா. மாட்டுது. கரெக்டாக மாடு ஒன்று வந்து முட்டுற மாதிரி வந்துச்சு. அந்த நேரம் பார்த்து நான் வீடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மூமெண்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. டே, இந்த மூமெண்ட்டு கேட்ச் பண்ணிட்டா. ஐயோ பாரு, இதுதான் எனக்கு ஆண்டா இருக்கு. இந்த மாதிரி மூமெண்ட் மிஸ் ஆகுது பாரு. அப்புறம் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக வேலூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருந்தோம். போயிட்டு திருவண்ணாமலை பஸ்ஸு பிடிச்சி பஸ்ஸில் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு சாத்தனூர் டேம் பஸ்ஸு பிடிச்சோம். பஸ்லேயும் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். பட் நம்ம கதைக்குள்ளே போய்டும். அப்படி இடம் அது வாங்கும்போது எகிரி குச்சி அப்படியே இவனுக்கு கடிச்சிச்சுன்னா அப்படி இருக்கும். எப்படி பார்க்குது போகிறேன். எனக்கு தெரிஞ்சு கடி வாங்க போகிறான். இவனை தெரிஞ்சு 4 தள்ளி எதுவுமே இல்லை இவனை இவன் கடி வாங்க போகிறான். இவன் சிலுமிஷம் பண்ணிகிட்டு இருக்கான். அதை உத்து பார்க்கறது. ஃபோன் மட்டும் தவறி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. தண்ணி கலரே இல்லை. இவனை தண்ணி கலர் இல்லையா? ஓகே தான். பாசி அப்புறம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த இடத்துல மீன் பார்த்துருக்கேன். ஸோ மறுபடியும் அங்கே போய் இருக்குமான்னு பார்க்கலான்னு போனேன்.
இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சு, செம்மையான நிகழ்வு. ஆனால் அதை மறுபடியும் கேப்சர் பண்ணாமல் போயிட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் குரங்கு வந்துச்சு, பொறி சாப்பிட்டுட்டு இருந்தார் கையில். குரங்கு டக்குன்னு எகிரிடுச்சு, அவர் மேலே எகிரி கையிலேருந்து கேட்குது. அப்பயும் அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் தரமாட்டேன் போ அப்படின்ட்டு குரங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார். குரங்கு ஒரு பக்கம் இழுக்குது, இவர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு. அது பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு தெரியுமா. இவனே எடுக்கலடா டேய், இப்போ பண்ணுறா சார். அப்படியே அந்த விஷுவல் செம்மையாக இருந்துச்சு. ஒரு கையில் குரங்கு அதை பிடிச்சி இழுக்குது, இன்னொரு கையில் இவருக்கு பிடிச்சி இழுக்கிறாரு. இத்தனைக்கும் குரங்கு அவர் மேலே எகிரி இழுக்குது. அதுதான் ஹைலைட்டு. கீழே தரையிலேருந்து இழுக்கலை, அவர் மேலே நின்று இப்படி இழுக்குது. இவரும் நான் தரமாட்டோம் போன்னு. அது ஒரு செம்மையாக இருந்துச்சு ஃபன்னு. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் முன்னாடி தான் வீடியோ ஆஃப் பண்ணால் கரெக்டாக பார்த்தா அந்த மாதிரி அது நடந்துடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அது நீங்கள் விஷுவலில் பார்த்துருந்தா செம்ம பயங்கரமாக இருந்திருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது தரமாட்டேன்னு பண்ணுறா ஜாலியாகிட்டு முடிஞ்சாங்க. உன்னை பேப்பர் சுற்றி உங்கள் மேலே எகிர்தான் பார்ப்போம். அவ்வளோதான், அதுதான் முடிஞ்சு. சார் போட்டுச்சு. இந்த பூச்சை பார்த்து வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் நான் இதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் அவ்வளோ பயங்கரமான பூச்சி. இந்த பூச்சி ஈ மாதிரியே இருக்குது, தேனியை பிடிச்சிருக்கு. பிடிச்சி அதோட உள்ளே இருக்க ஜூஸஸை சக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். என்னன்ட்டு அப்புறமா சர்ச் பண்ணி பார்ப்போம். எல்லாம் அடக்காக்குது பாரு. முட்டை, கோவில் புறாக்கள் முட்டை இருக்கும் பாரு. அடக்காக்குது சுற்றி. இந்த லெப்ரோசி போவான், அதான். ஏய், கலர் கலராக இருக்கு பாரு. இல்லடா, இந்த கால் நீட்டா ஜாதியா ஃபுல்லா புறாவா? லவ் பேர்ட்ஸ் இருக்கா? லவ் பேர்ட்ஸ், பட் அதுக்கு டபுள் ப்ரொடெக்ஷனாக போட்டிருக்காங்க. எங்கே என்ன இருக்காங்க? எங்கே புறாக்கள், பாய் புறாக்கள். இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகிடுச்சு. கீழே என்ன இது பண்ணுறீங்க? மீன் 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 small fishes. Tama na.
இல்லைடா. நீ தெரியல தெரியலப்பா. இதோ இருக்கேடா நிறையா தெரியலண்ணா இல்லை. என்ன இவ்வளோ மைக்ரோ சூப்பராக இருக்கு இதில். ஜூம் பண்ணி என் கை ரொம்ப ஷேக் ஆகுதுண்ணே. ஆஃப் பண்ணுறேன். இப்படி நீ பண்ணுறது நீ எல்லாம் புடிய நான் எடுத்துக்கிறேன் பண்ணுறேன். பாப்பா நீ இறங்கிடுச்சுடா. இப்போ விடு. நாங்கள் தான் இப்போது மஞ்சுமல் பாய்ஸ் பார்ட் 2 எடுக்க போகிறோம். என்ன இங்கே இப்படி அங்கே தான் இருக்குது காடு. ஸோ அங்கே காட்டில் ஏதாச்சும் இந்த பக்கம் பாருங்கள் தெரியுதா, இது காடு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேம். ஸோ இந்த காட்டில் ஏதாவது விலங்கு இருந்து சப்போஸ் இருக்கும். இங்கே நிறையலாம் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது இருந்து எங்கள் பசங்களில் இவங்கள யாரையாவது தூக்கிட்டு போனால் அதுதான் மஞ்சுமல் பாய்ஸ் பார்ட் 2 நாங்கள் அதை ஒரு கதையை எடுப்பாங்க. ஆனால் 1 வந்து காப்பாற்றிடுவாங்க, பட் 2 எங்களால் முடியாது, அதனால் பழி கொடுத்துருவோம். ஸோ யாருன்னு தெரில, அது பார்ப்போம்.
போமாங்க போமா. வாடா நல்லா இருக்கும்டா வாடா. டேய் அங்க போலாம்டா. டேய் வாடா போலாம். கேன் கூட எடுப்போம் வா. வரம்பு எடுப்போம். நான் போடா நான் போறேன். நான் கல்ல கடிச்சு மேல ஏறணும். இல்ல இங்க தான் இருக்கு. கல்ல அங்க செஞ்சு சாப்பிடுறோம். வரீங்களா? இது என்ன செல்வா? sunset and moon. வந்துட்டேன். கடைசியா வந்ததுக்கு தண்ணியை பேசுவேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு பயமாக இருக்குன்னா கரெக்டாக வரும்போது ஏதாவது நிமிஷம் வந்துச்சுன்னா கஷ்டம். ஓகே போகலாமா? ஓகே வாங்க. செல்வோம். வந்துட்டேன். பாய் கைஸ். சார்ஜ் இல்லை, ஸோ 9% தான் இருக்குது. இத்துடன் வீடியோ பதிவு மற்றும் ஃபோட்டோ பதிவுகளை நிறைவு செய்கிறேன். பாய். நாங்கள் முன்னாடி வரும்போதே தேன்கூடு பார்த்தோம். ஸோ என்ன பண்ண இருந்தாங்கன்னா எல்லாம் பிளான் போட்டாங்க. டப்புன்னு தேன்கூடை வந்து கலைச்சிட்டு ஓடிடலாம், பின்னாடி வரவங்க வந்து கொட்டுவாங்கட்டோன்னு நினச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளானை வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா வந்து ஒரு சிலரை வந்து பிளான் போட்டிருந்தோம், கடைசியாக பார்த்தா அவங்களும் வந்து உஷாராயிட்டாங்க. தேன்கூடை அடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அதனால எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டோம். நானும் எடுக்கணும்டா. அடிக்காதீங்க ஐயோ செருப்பு. அப்பா முடியல. ஷார்ட் கட்டு. முடியல. இருவிட. ஏய் இப்போ பண்ணாதீங்க. இப்போ பண்ணிங்கன்னா இதாகும். ஆனால் 10 அடி தொலைவில் இருக்கும்போதே பட்டு பண்ணு. செல்வாங்க முன்னாடி போனானா உடனே அசம்பிள் அவங்க நான் சொல்லும்போது பண்ணுங்க. அவன் பாரு உஷாராக ஒருத்தன் முன்னாடி போகிறான். ஏய் பாலா வெயிட்டு. பெரிய கல்ல ஒரே கீழே விழுந்த மாதிரி அடிடா. டேய் வராங்கடா.
விட எவனுமே அடிக்கலடா, வேஸ்ட்டு போங்கடா. கடைசியாக பார்த்தா ஃப்ளாப் ஆயிடுச்சு, யாரும் அடிக்கவே முடியல, அதை மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பிளானே மாற்றிட்டாங்க. ஒரு சிலர் வந்து சரி தேன் எடுப்போம் அப்படின்ற ஐடியாவில் அப்படி மாறிட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணோம். டேய் எடுக்க முடியாதுடா, எப்படா எடுப்ப? எல்லாம் ஊந்துச்சு. இல்லை தரையில் டவுட்டு, ஊந்துருக்கும், கொஞ்சம் ஊந்துருக்கும். டேய் பாரு, வாங்க. டேய் இங்க வரைக்கும் வருது. பாரு அங்க பாரு, பக்கத்துல பாரு. உடனே கீழே குஞ்சு வா, கீழே இப்படியே குஞ்சு வா. நிறைய இருக்கு, பார்த்து குனிஞ்சு வா. பக்கத்துல வந்தா உக்காந்துரு. டேய் அடிக்காதடா மறுபடியும். ஏண்டா ஓடுறானுங்க? உக்காந்துதான். என்னத்த அதையா? அதைத்தானடா நான் அப்போலேருந்தே சொன்னேன். கடிக்குதா? இவனே ஒன்று கடிச்சிச்சுன்னா இவனே வந்து காட்டுறா, நான் பார்க்குறேன். கடிச்சிச்சுன்னா இவனே ஒரு கொடுக்காது காட்டுறா. கடிக்கலடா, அதுக்குடா என்னைய கடிக்க வைக்க பாருல. உன்கிட்ட வருது, உன்னதண்டா வருது. ஏன் என்கிட்ட வரல? செல்வா எங்க? என்னையும் கடிச்சிச்சுரா, இவனே எனக்கு கடிச்சிச்சுரா. இருடா, எங்க இந்தடா மூஞ்சிலே கடிச்சிச்சுரா. மூஞ்சில ஏன்டா கடிக்க விட்ட? வந்துருச்சு இவனே. இது எங்க இவனே? காட்டு தேனி, காட்டு. இந்த தேனி தானடா இவனே, மூஞ்சிலே கடிச்சிச்சுரா. மொத்தமா விழுந்துட்டு. ஓய் ஓய், இடம் எங்க இருக்கு? இடம் எடுத்துறியா? வர முடியும். அதை காட்டுறா, எங்கடா அந்த கொடுக்க காட்டுறா. குனிஞ்சிட்டே வாடா, எடுத்துருவாமா. சின்ன தேனி தான் இதுங்க, காட்டு தேனி கிடையாது. பட் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேனி வீட்டில் கடி வாங்குறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடான்னு கேட்காதீங்க. ஷார்ப்பாக இருக்கு, வலிக்குது. பார்ப்போம் எங்கே. பார்த்தீங்கன்னா என்னை மூஞ்சிலே கொட்டிடுச்சு இங்கே கரெக்டாக. என்னை சுற்றி தேனி இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு, கொட்டுறதுக்கு அடுத்து இங்கேயே கொட்டிடுச்சு, வலிக்குது. பட் அது எப்படி இருக்குன்னு அப்புறமா போய் பார்ப்போம். வீடியோவில் அப்படி சொல்கிறதோட அப்புறமா வீட்டுக்கு போய்ட்டு பார்ப்போம். இதோ இருக்குது பாருங்கள் தேனி. இதோ இங்கே பாருங்கள், இந்த குழுக்கு தான் என்ன என் மூஞ்சுக்குள்ளே இருந்தது ஷார்ப்பாக. சரி போட்டுருவோம். இங்கே பாருங்கள், கொட்டின இடம் வீங்கிடுச்சு. எரியுது, வலிக்குது. எல்லாம் வராங்க, அங்கே போயிட்டு அவங்க எடுக்க போகிறாங்க. பட் இது கொஞ்சம் மூடி வச்சுப்போம், ஏன்னா
அதுக்கு ஸ்மெல்லு வந்து மறுபடியும் கொட்ட போகுது. பார்ப்போம் எங்கே போகிறான் அவன். டேய் கொட்ட போதுடா. அடாங்கோ தூக்கி போடு மொத்தமாக. இல்லை தூக்கி போடு. டேய் மறுபடியும் வருதுடா. கொட்டுதுடா. என்னை கொட்டுதுடா. மறுபடியும் கொட்டிடுச்சு கைஸ். ஏய் மறுபடியும் கொட்டுதுடா. வாங்கடா. ஆமாம் பா. ஆமாம் கைஸ் கொட்டிடுச்சு மறுபடியும். என்ன வலிக்குது. வந்துட்டான். டேய் இங்கே வாடா. டேய் எனக்குடா வலிக்குது. இவனே இது புடி. இவனே வலிக்குது. இது புடியா வலிக்குது. இது எடுக்கிறேன். எடுறா எடா. செமத்தியா வலிக்குது. எனக்கு கொஞ்சம் உனே எனக்கு கொஞ்சம் உனே எனக்கு கொஞ்சம்டா. ரெண்டு இடத்துல கொட்டிடுச்சு. நல்லா இருக்கும்டா. இல்ல ரெண்டு இடத்துல கொட்டிடுச்சு. எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கும். ஒழுகிச்சுடா. இல்ல உறிஞ்சிட்டு இருக்கும். அதுக்குள்ள எப்படி இவ்வளவு நடந்து இல்லடா. இல்லவே இல்லடா. டேய் ஒரு சுத்தமா கொஞ்சமாச்சு குடிச்சு சாப்பிடலாம்டா. டேய் சத்தியமாடா. ஏய் இம்முடி காணி முனையில இருந்துச்சுடா. அதே கொஞ்சம் தரணும்ல. எனக்கா தரணும். பா கூட என்ன எடுக்கறா. வெட்டனமா அவன்தான்டா. என்னது இதுல ஒண்ணுமே இல்ல. எனக்கு கொஞ்சம் ஒண்ணுமே இல்லையா. ஒரு இத எனக்கு நான் சாப்பிட இல்லையா. எனக்கு கொஞ்சம் அதுலயும். இவனா அப்ப இன்னும் மேல இருக்கறதெல்லாம் இருக்குனே. போடா. இது அப்படியே சாப்பிடலாமா? இங்கே தின்னுவோம்ண்ணே. கொஞ்சமா தான் இருக்குண்ணே. ரெண்டு கூட்டு வாங்கிருக்கேன். டேய் நானும் ரெண்டு கூட்டம் வாங்கிட்டேன்டா. வாங்கடா. நானும் இன்னொரு துண்டு கடை போய்ட்டா. இந்த மூஞ்சில ஒண்ணுண்ணே. மூஞ்சில ஒண்ணு கையில ஒண்ணுண்ணே. வலிக்குது. போடா இது. ஏன் எத்தனை வாட்டி தான்டா பண்ணு. நல்லா இல்லை தானே. போதும் தூக்கி போட்டு. கடைசியாக பார்த்தா தேனே இல்லை. எல்லாம் குடிச்சிட்ருக்கு போல். அமாவாசைக்கு அப்புறமா இல்லை அது என்னவோ ஒரு நாள் நாங்கள் போனது. அதனால் குடிச்சிட்ருக்குன்னு தான் நினைக்கிறேன். மேலே இருந்துச்சு. அது கூட அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக எடுத்தோம். அப்புறம் எடுத்ததே இடத்துலேயே வச்சுட்டு வந்துட்டோம் அங்கேவே. ஏன்னா தேன் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட்டு தேன் இல்லாத காரணம் நாங்கள் இங்கேருந்து தேன் இது அடித்து நான் ரெண்டு கொட்டு வாங்கி கடைசியாக கச்சேரி விடுறோம். ஓய் ஓய் இவனே கழுத்தாட விடுறா. அதுக்கப்புறம் தேனி கொட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களோட பயணத்தை நிறைவு செஞ்சோம். பட் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தேனி கொட்டுறது அது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக வந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் அங்கே போகிற இடத்துலலாம். ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நான் சாப்பிட மாட்டேன். ஒன்றும் இல்லை அடிக்கல தான் இப்படியா. நான் சாப்பிட மாட்டேன். நான் உனக்கு சார் நான் அங்கே வந்து உனக்கு தந்துடுவேன். என் கையில் வச்சு கை கொடுங்க. அங்கே குடுறா. ஏன்டா அப்படி பண்ணுற? நான் என்ன கொய்யா தான் சாப்பிட்டேம்மா. ஒரே கொஞ்சம் இருக்கேன். எனக்கு
நாக்கில் கடிச்சிருச்சா, நாக்கே கடிச்சிருச்சா. ஹை கௌதம் கௌதம் எனக்குடா 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 இங்கடா கை விட்றா கை விட்றா இங்க குடுறா எனக்கு எனக்கு கொஞ்சம் குடுறா இப்படிலாம் இங்க குடு எனக்கு தேனா குடுறா எல்லாருக்கும் கொடுக்குற எனக்கு குடுறா டேய் தானடா தேன் குடுறா டேய் தேனாடா இது எல்லாமே தேன்டா இதுக்கு மேல இங்க போ உனக்கு எல்லாம் போச்சு போ டேய் ரெண்டாவது டாங்க வேணா இருந்தா குடுங்கடா எனக்கு இல்லவே இல்ல அவனா கடைசில ஒண்ணுமே இல்ல தேன் காட்டு தேனி இல்ல அதுக்கப்புறம் மேல இருக்கு ரெண்டு கொட்டு வாங்கிட்டேன்டா. மூஞ்சில் ஒரு கொட்டு, கையில் ஒரு கொட்டுறா. போதாத்துக்கு தேனை நாக்கில் வைக்கும்போது தேனி நாக்கில் கடிச்சிச்சுரா. ஆஹா என்னது அது புழுவா? ம் தேனே இல்லை. சரி வாங்க தெரியல கஷ்டம். தைரியம்ண்ணே கேவலமாக இருக்குது. தேனே கிடையாது, தூக்கி போட்டுருங்க. எல்லாருக்கும் தண்ணி தாகம் எடுத்துச்சு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அந்த இடத்துலையும் தண்ணி சரியாக வரல, கொஞ்சம் தான் வந்து நின்றுச்சு, ஒரு சொட்டு சொட்டா அந்த மாதிரி தான். அதே பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் அவசரம், ஏன்னா அவ்வளோ தாகம். ஏய் நாய் வருது பாடுறா. பின்னாடி நாய். நாய்க்குட்டி. நைட் ஆயிடுச்சு காய்ஸ். இது சாத்தனூர் டேமில் நாங்கள் இருக்கோம். ஹாய் குட்டி. தெரில உடனே பின்னாடி காட்டு. லைட்டாக இந்த பக்கம், லெஃப்ட்டு இந்த பக்கம், ரைட்டு. ஓகே. பாரு இன்னும் பக்கத்தில் வந்துக்கினே இருக்கு. அந்த பக்கம் மீன் சாப்பிட்டு தேன் சாப்பிட்டு எப்பா எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணினே வருதுடா. அதே லைட்டு போட்டு ஒரு நிமிஷம் காட்டா. கை கழுவிட்டியா? கை கழுவிட்டா, எல்லா கையும் கழுவிட்டேன். கவலைப்படாதா. இன்னும் காணாமல் போயிடுச்சு நாய்க்குட்டி. இங்கே வருது நாய்க்கு போய் இருந்தாங்க நம்ம கூட இருக்கும்போது. அவங்க என்ன அவங்க வீடு அங்கேயே தான் இருப்பாங்க. கியூட்டி 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 கியூட்டி. இதான் எது என் ஃபோனு? இதான் உனக்கு. நம்மளே ஃபாலோ பண்ணினே வருதுடா பின்னாடி வரைக்கும். விழுதுரும் எவ்வளோ இடம் தானே. ஆள் மட்டும் முதல்ல இதுதான் வந்து அது சின்ன பிள்ளைங்க கூட்டம்னு நினைக்குது. செம்மையாக இருக்கு பாரு. ஆரஞ்சு ஒயிட் கிரீன் நேஷனல் ஃபிளாக். ஆமாண்டா, வேற லெவலில் இருக்கு. இங்கே இருந்தா இப்போ அது யாருறாங்க? காமராஜர். காமராஜர் காந்தியா? தெரியல இவனே. காந்தியா கூட இருக்கும் இவனே. தானே காமராஜர் கட்டினானே தானே? தெரில, எனக்கு அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு பஸ்ஸு தான் இருக்குன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே அதுக்குள்ளே எப்படின்னா போய் அந்த பஸ்ஸு பிடிச்சிடணுன்ட்டு வேகமாக போயிட்டு அந்த பஸ்ஸை பிடிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் சாப்பிட்டு நிறையா பண்ணியிருப்போம். அவ்வளோதான், அதெல்லாம் கதை ஓகே. இதோட இங்கே சாத்தனூர் டேம் கதை முடிந்தது. பாய்.